ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கிச்சன் குக்கிங் எல்லாத்துக்குமே லீவ் விட்டாச்சு. அதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு அங்கே நடந்த சின்ன சின்ன ஃபன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அந்த வீடியோவில் இருக்கிற எதுவுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டதல்ல. திருவாரூர் பாட்டில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரவ கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். மாமா பேசுறது நல்லா கேள்வி. பறக்கலாம் இறக்கைகள் முளைக்கவே. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்ல, அதான் தண்டமா வச்சிருக்காங்க. எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். சேலையில் நிலவையறிந்தேன், காலிலே சிறகை அறிந்தேன். இவர்தான் கேமராமேன். ஹாய் காமிங்க கேமராமேன். ஹாய். போதும். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஒன்னா ஹாய் சொல்லுங்க. ஒன்னா சரி. எல்லாம் வருது. இப்படி சாப்பிட்டு சூப்பர் அப்படின்னு நேரத்துக்கு அது ஒரு வியூ சைடு வச்சுட்டு இருக்கோம். செல்ஃபி மோட்ல போறேன். இப்போ பிரியாணி ரிவ்யூ பண்றோம் கைஸ். ஆஹா சூப்பர். இன்னைக்கு ஒரு குடியா முழுமதி அவளது முகமாகும். நீ சொல்லு. இன்னைக்கு ஒரு குடி அப்படின்னு நீ சொல்லு. அப்புறம் அப்படியே இன்னைக்கு ஒரு வேண்டாம். என்ன வேணாமா பிரியாணி? யோமா நீ சொல்லி. இன்னைக்கு ஒரு குடி சொல்லு. இன்னைக்கு ஒரு குடி. இன்னைக்கு ஒரு குடி. இன்னைக்கு ஒரு குடி. என்ன குடி? மஞ்சள் மஞ்சள் பெண்ணே எங்கே செல்கிறாய்? நான் இருக்கு மாப்பிள்ள, நல்லா சாப்பிடு மாப்பிள்ள. ஒருத்தி சொன்னா ரொம்ப ஜூமிங் இருக்கிற மாதிரி ஒருத்தி சொன்னா பட்டர் நான்லாம் போடுறாங்க, நம்ம சாப்பிட்டு ஜாலியா இருக்கல அப்படின்னா சத்தியமா அப்படித்தானே தெரிஞ்சது என் கண்ணுக்கு. ஃபிளாஷ்பேக். பாப்போம். ஐயோ குலோப் ஜாமுன். நான் தீந்துச்சா. நீங்க இந்த எங்க போறா பசி சப்பாத்திங்க. கண்ணாடி வாங்கி கொடு. கண்ணாடி வேற கண்ணாடி வாங்கி கொடு. நானும் தெரிஞ்சுக்கிறேன் என் கண்ணுக்கு.
வீடியோ எடுத்தீங்க டிவைனா? எதுக்குங்க? அவனே கவர் பண்ணுங்க, அவனும் 5 தான் எடுத்தான். திருப்பலாம் நைஸாக திருப்பலாம். என்ன பண்றீங்க? கப்பு முழுங்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் வேணும், அள்ளி வச்சுட்டாங்க. அந்த ஆசை வச்சிருக்கேன். அவங்க ஓட்டத்தை கவர் பண்ணிக்க, நல்லா இருக்கும். ஊருக்கு போயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். குலோப் ஜாமுன் எப்படியோ சாப்பிட்டோம். ஆனால் என் பக்கத்தில் இருந்தவன் பிடிங்கி தின்னுட்டான். இப்போ வந்து நம்ம வந்து நம்ம சேனல் ஓனர் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கேமராமேன் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. நம்ம வந்து ஃபுட்டோட ரிவ்யூ கேட்போம். வாங்க டிவைனா, காத்துட்டுங்க. நீங்கள் இந்த சாப்பாடு பற்றி என்ன, எப்படி இருந்துச்சு உங்கள் சாப்பாடு? ஏன் நினைப்புங்களா, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எங்கள் பெரியம்மா உப்பு இல்லைன்னு சொல்கிற வரைக்குங்க. அதில் எனக்கு தோணுச்சு உப்பு இல்லை தான் நினைக்கிறேன். சாப்பிட தெரியல போல, சாப்பிட கற்றுட்டு வந்து நான் பேசுகிறேன். என்னென்ன சாப்பாடுல பிரியாணி இருந்தது, மட்டனா சிக்கனான்னு தெரியலீங்க. அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். அப்புறம் சிக்கன் குழம்பு இருந்தது. நானே நினைச்சேங்க அது சப்பாத்தியா, அப்படி ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னமோ வச்சாங்க, இல்லை அது என்னது, கிரேவி மாதிரி ஒன்று வச்சாங்க. 2 குலாப் ஜாமுன் சாப்பிட்டேங்க. அதுவும் வந்துட்டு ஒரு சேனல் ஓனர் தான் ஸ்பான்சர், இல்லாட்டி கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை கொடுத்தாங்க. அப்புறம் வெள்ளையா ஏதோ வச்சாங்க, அது என்னது, பாயசம் 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 இல்லை இல்லை, அது இருக்கவே இல்லை. தயிர் சாப்பாடு, தயிர் தயிர் அது என்னமோ தயிரில் என்னமோ நீளமா போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் உப்பு இல்லை, அது கொஞ்சம் உப்பு போட்டோமா இல்லை, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது லூசுக்கு மட்டும் வந்து ஏதோ அது நல்லாவே இல்லை. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கள் மூஞ்சி வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ எங்கள் மூஞ்சி ரொம்ப குதூகலமாக இருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஐஸ் சோறுன்னு இப்போ வந்து இங்கே வந்தது சோத்துக்காக ஒரு அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு புடி ஐயோ சோறு. அங்க இப்போ ஒரு சார் வராரு. அதுலேயும் ஒருத்தவங்க வந்து பன்னீர் பட்டர் மசாலா நானுன்னு சொன்னாங்க. இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்டா, நான் வெறும் நான் தான்டா சொல்லுவேன். நானுன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. என்னடா சோத்துல சாம்பாருங்கிற மாதிரி. அவங்களுக்கு சப்பாத்தி போட்டவொன்னு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. நீ பொண்ணு மாதிரி. சரி கேளுங்க, பாய். அவங்க அழுகிறாங்க. எல்லாத்தையும் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டேன்ட்டாங்க இந்த பையன். என்ன நான் வந்து நானே ஏமாந்துட்டேன்னு அவனுக்கு தெரியல. சரி, நம்ம பெரியவங்க கிட்ட கேட்போம் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா அவங்க ரிவ்யூ என்னன்னு கேட்போம். அவங்க உண்மை சொல்றாங்களா இல்லை பொய் சொல்றாங்களா ஏன்னு பார்த்துலாம். அவங்க கொஞ்சம் சீரியஸாக பேசிட்டு இருக்காங்க. சித்தி, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? எப்படி உங்களுக்கு அது சுவையா இருந்துச்சு? உப்பே இல்லைப்பா, பிரியாணியில் உப்பே இல்லை. நல்லா அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் இல்லை. அப்புறம் சப்பாத்தி வந்து அப்பளம் மாதிரி இருந்துச்சு. சிக்கன்லேயும் உப்பு கிடையாது. ஸ்வீட் மட்டும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது ஸ்வீட். பெரியம்மா நமக்காக சொல்லுவாங்க. பெரியம்மா வந்து சமையல்ல பெரிய ஆளு. அவங்க வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு தான் சொல்லுவாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல் இருக்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சரி வாங்க பெரியம்மாட்ட கேட்போம். உண்மையதான் சொல்லணும். வாங்க சொல்லிடுவேன். சாப்பாடுல உப்பு இல்லைன்னு தான் சொன்னேன். ஆமாம்மா. ஹாய் காய்ஸ். என்ன சொல்லணும், சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் உப்பு இல்லை சப்பாத்தியில், அதுக்கு மேலே உப்பு இல்லை. சப்பாத்தி அவ்வளோ மாதிரி இருந்துன்னு சொல்லுங்க, சாப்பாடே இல்லாது. மொத்தம் ஃபன்னாக இருந்தது. இந்த ஃபங்க்ஷனே ஃபன்னாக இருந்தது. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா பீடா நிறைய பேர் சாப்பிட்டாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பீடா எத்தனை சாப்பிட்டீங்க அது எப்படின்னு கேட்டுரும். இதுக்கு நான் வரேங்க 6 பீடா சாப்பிட்டேன். இப்போ வரைக்கும் சாப்பிட்ட பையன் இல்லை, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? நான் பீடா சாப்பிடல, எங்கள் அம்மா 2 பேக்கில் வச்சுருக்காங்க, வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். நான் வந்து ஐஸ்கிரீம் 1/2 கப்பு தான் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு பல்லு பயங்கரமாக கூசும், அதனால நான் 1/2 கப்பு தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். எனக்கு 1/2 கப்பு வைக்கிறேன்னு ஒழுக்க வச்சுட்டு வந்தாலும் நக்கிட்டு இருக்கு. நீங்களா யாருடா? How do I tell you? எல்லாம் முடிஞ்சிருச்சு. Bye guys.
எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறோம். டைம் ஆயிடுச்சு. டைம் வந்து 9:30. வாட்ச் ஓடுதா? போடுறேன். சரி, அடுத்த வீடியோவில் மெட்டில்டா உங்களை பார்ப்பாங்க. ஸோ அது வரை டாட்டா, பை பை, see you. A few moments later. vlog முடிஞ்சில்ல. எனக்கு 30 மினிட்ஸ் வரணும்ல. 30 minutes என்ன குறை? நம்ம அதுக்கு மேல எடுத்துக்கோமே. மர்க்கா சொல்லு 30 minutes என்ன குறை? நம்ம அதுக்கு மேல எடுத்துக்கோமே. மர்க்கா சொல்லு